ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங். இன்ஸ்டண்ட்டாக குக்கரில் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். வாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், தேவைக்கு மொத்தமாக என்ன தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கர் எடுத்துக்கிட்டு எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றின நல்லா காஞ்ச பிறகு அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு மொத்தமாக போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் விரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. அந்த பச்சை வாடை போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட என்னென்ன போடுறேன்னா, கொஞ்சமாக டார்க் சோயா சாஸ் போடுறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு. கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கணுன்றதுக்காக தான், இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். பசங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை, இனிப்பு தன்மைலாம் வந்தால் நல்லாயிருக்கும். பாஸ்தாவில் அது ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அந்த மாதிரி போடுறேன். நான் எத்தனை கப்பு எடுக்கிறோம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் 2 கப்பளவு எடுத்துக்கிறேன். இது எண்ணெயிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் போல் போதும், ரொம்ப நேரம் கூட தேவையில்லை. தண்ணி ஒரு பக்கம் கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸி அரைச்சோம் பார்த்திங்களா, அதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 2 கப் அளவு போட்டிருக்கேன்னா 3லேருந்து 3.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றினீங்கன்னா 2க்கு 2 ஊற்றுனீங்கன்னா மொத்தமாக பொல பொலன்னு ஆகிடும். ஸோ நான் 2 கப்புன்னா நான் 3.5 கப் அளவு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். பாருங்கள், ஜூஸியாக சூப்பராக இருந்தது. நான் சின்ன குக்கர்னால ஃபுல்லாக வந்துடுச்சு. நீங்கள் பெரிய குக்கர் வச்சு நல்லா தாராளமாக கூட பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் நான் ப்ராப்பராக பெரிய குக்கரில் பண்ணிப்பேன். நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் ப்ராப்பராக பண்ணும்போதே ஒரே குக்கரை வச்சு கூட பண்ணிக்கோங்க. நைட் டைமில் பசங்களுக்கு சுட சுட இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் முடிஞ்சிடும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.